வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்துக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதாவது பார்டர் டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இப்போ நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறதா தெரியும். ஸோ அந்த பாக்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜஸை வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியான இமேஜஸை வந்து செட் பண்ணணும், வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீர் ஆப்ஷனுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ பார்டரில் செட் பண்ண ஃப்ரேமு அது மாதிரி உங்களுக்கு இதில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ எகைன் வந்து அந்த ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீப்ளஸ் இல்லாதவங்க எகைன் வந்து அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படி எனக்கு ஃபோட்டோஸே இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நான் கிராப்பிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்க்கு வந்து கிராப் பண்ணிவிட்டு அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவராக இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ அதையும் எகைன் வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸோ அது வந்து வேறு பாக்ஸில் இப்போ செட் பண்ணணும். ஸோ அதே பாக்ஸில் செட் பண்ணக்கூடாது. ஸோ வேறு பாக்ஸில் செட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வேறு பாக்ஸில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ எகைன் வந்து அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு கரெக்டாக வந்து அந்த லெஃப்ட் சைடு நான் சொன்ன அந்த கீர் ஆப்ஷனுக்கு மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கேப்சர் அண்ட் சேவ்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ எகைன் வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதோட அந்த சைஸை வந்து லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ எந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பாக்ஸில் எல்லாமே நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு எகைன் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்டருக்கு வந்து செட் ஆகிடும். அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வந்து அந்த லெஃப்ட் சைடு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபோட்டோஸ் அந்தந்த பாக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வெவ்வேறு இடத்துல வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே இதே மாதிரி அந்த கேப்சர் அண்ட் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஃபோட்டோஸ் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நான் சொல்கிற ஸ்டெப் மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து செக்யூர் ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாக்ஸில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அந்தந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஸோ ஆர்டராக வந்து செட் பண்ணாதீங்க, பார்க்க லுக்காக இருக்காது. ஸோ அந்தந்த இடத்துல செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்க வந்து லுக்காக இருக்கும். ஸோ எகைன் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், அந்த பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்டருக்கு வந்து இப்போ செட் ஆகிருக்கும். இப்போ எகைன் வந்து கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 15 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 ஃபோட்டோஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி அந்த கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு 15 ஃபோட்டோஸ் அளவுக்கு வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எடிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. அந்த பார்டர் வீடியோவும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள் கீர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 0.5 செகண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சர் பண்ண சேவ் பண்ண இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு
உங்களுக்கு கைன்மாஸ்டர் கேப்சர் அப்படின்ற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0.5 செகண்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களால் உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ எவ்வளோ செகண்ட்ஸுக்கு நீங்கள் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு எகைன் வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து தேவை. ஸோ அதனால் நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அங்கங்கே ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். லைட் எஃபெக்ட் வீடியோனா அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு சாங்ஸை ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பீட் எஃபெக்ட் வேறு மாதிரியான சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே உங்களுக்கு அங்கங்கே ஃபோட்டோஸ் வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி ஷோ ஆகும். ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.